என்னது வந்து நீங்க காவிரி தண்ணி தோன்றதும் பாத்தீங்கன்னா திறந்தே விட மாட்டிருக்கு. எங்க ஊர் தஞ்சை விவசாயிக வயிறு பத்தி தெரியுது. கொஞ்சம் கருணை காமிச்சு அந்த காவிரி தண்ணியில கொஞ்சம் திறந்து விடுங்களேன் ப்ளீஸ். ஐயோ எட்டுக்கிட்டா இப்படி சொல்லிட்டீங்க. நாங்க காவிரி தண்ணியில திறந்து விடாமலாம் இல்லைங்க. காவிரி நதிங்கிறது ஒரு சுயமரியாதை மிக்க நதி. அதுக்கு எங்க போனோம், யார் ஊருக்கு போனோங்கிறது நல்லா தெரியும். உங்க ஊர்ல மழை பெஞ்சதுன்னா உங்க ஊருக்கு வருது. எங்க ஊர்ல மழை பெஞ்சதுன்னா எங்க ஊர் டேம்ல வந்து புதுகலிக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க மேல என்ன தப்பு? என்னது காவிரி தண்ணி உங்க ஊர்ல வந்து புதுகலிக்குது? உங்க டேம்ல அவ்வளவு தண்ணி சேர்ந்துருக்குது. ஒரு சொட்டு தண்ணி விட சொன்னாலே பெட்டிஷன் கேட்குறீங்க. இதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தண்ணி கேட்க வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதாடே? ஐயோ சுயம் இதே சார், நாங்க தண்ணி திறந்து விடல சொல்றதெல்லாம் சும்மா வந்தி சார். எங்க ஊர் மக்கள் ஏற்றிக்கிட்டு தண்ணி இல்லை, இருந்தாலும் நம்ம கபினி கேஎஸ்ஆர் டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடுறோம். ஆனாலும் என்ன பண்றது, வர வழியிலே காவிரியான தண்ணி எல்லாம் குடிச்சிடுறா. அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்க மேல தப்பு. என்ன கதை விடுற? காவிரியாமா வரவுல தண்ணி எல்லாம் குடிச்சிடுறாள். அப்படியே மேகமலை ஏறி நின்று பெங்களூர் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுற மாதிரி ஏதாவது பைப் கனெக்ஷன் தான் உங்க காவிரி அம்மா போட சொல்லுவோம் தானே? என்ன கதை விடுற? அடுத்த மாசமாவது கரெக்டா தண்ணி விடவே மாட்டிய, அதை சொல்லு பாப்போம். கண்டிப்பா சிஎம் விஜய் சார், அடுத்த முறை மழை நல்லா கொட்டுன்னு கொட்டி எங்க டேம் நல்லா நிரம்பி தண்ணி நல்லா கரை புரண்டு ஓடிச்சுன்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தண்ணி திறந்து விடுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க.